அமாவாசையும் பௌர்ணமியும் கண்டுபிடிச்சான். ம். இந்த அமாவாசையும் பௌர்ணமி காலத்துல ம். என்னெல்லாம் செய்யணும், ம். பௌர்ணமியில இருந்து அமாவாசை காலத்துல என்னெல்லாம் செய்யணும், இதையே ஒரு கணக்கிட்டான். வளர்ப்பதை தேய்ப்பவை. இது உலக நாட்டுல கடவுளே இல்லைன்னு சொல்ற நாட்டிலையும் கூட எந்த ஒரு ஜாதகமே பாத்தீங்கன்னா, நீங்க யார் வேணாலும் இந்த ட்ரேடிங்ல ஜெயிச்சவங்களை போய் நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க ஆரம்பிக்கும் போது ஒண்ணும் இல்லாம ஆக்கி ஜீரோவாக்கி இதுக்கப்புறம் டெட்லைனே இல்ல அப்படின்னு ஆக்கி கொடுக்கும். பேர் சொல்லணுமான்னு தெரியல. பாத்தீங்கன்னா வட இந்தியாவுல அதானி அந்த ஃபேமிலி தான். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க எதை சார்ந்து அதிகமா பண்றாங்க அப்படின்னு கவனிச்சு எதுல லாபம் அதிகமா வருதுன்னு பார்த்தா அந்த ஜாதகம் எதை நோக்கி இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஏதேனும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில இந்த பங்கு சந்தை சார்ந்த முதலீடு அதுக்கான அனுபவம் ஏதாச்சும் இருக்கா? இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் மூலியமா ஒரு ட்ரேடிங் இப்ப வரைக்குமே என் பேர் ஒண்ணு இருக்குது. ஓகே. அவங்க மூலியமா பண்ணிட்டு தான் இருக்கு. நன்றி நன்றி. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ அடுத்தது இது உங்க துறை சார்ந்த கேள்வி. இது உங்களுடைய துறை சம்பந்தப்பட்ட ஒரு இது. இந்த மாசத்துல 30 நாள் வந்து வளர்பிறை 15 நாள், தேய்பிறை 15 நாள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வளர்பிறை தேய்பிறையோட 15 நாள்ல இந்த எதை வச்சு இதை குறிக்கிறாங்க? இதுக்கும் இந்த பங்கு சந்தைக்கும் சில சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி அத கணக்கிட்டு இது பண்றது? இது பப்ளிக்ஸ்னால செய்ய முடியுமா? ஜோதிடர் நீங்க சொல்லலாம், அந்த டைம் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. பப்ளிக் அதை எப்படி இது பண்றது? இந்த துறையில இருக்கவங்க கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து உலகத்துல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் புல் போட்டு மாடு தானே ட்ரேடிங் வந்து புல் அண்ட் பியர்னு சிம்பிள் கொடுத்திருக்கிறது வந்து புல் வந்து ஏற்றம, பியர் வந்து இறக்கத்துக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. புல் அது சுக்கரனோட வீடு. ஓ, ரிஷபராசி. முக்காவாசி ரிஷபராசிக்காரங்க பூவாமே இதுக்குள்ள வைப்பாங்க. ரிஷப ராசிக்காரர்கள் வந்து சுக்கரனோட பலம். ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. அதை விட முக்கியமானது இன்னும் பிகினிங், ரொம்ப பிகினிங் போனோம்னா அந்த காலத்துல மாடு சண்டையை விட்டுதான் காசு பார்த்தாங்க. மாட்டோட சண்டை. பொப்புளி ராஜான்னு ஒரு ராஜா இருந்தாரு ஆந்திராவுல, விஜயநகர் பேரரசு. போனீங்கன்னா அந்த ஊருக்கு கோழியும் கூட ஜெயிக்குன்னு சொல்லுவாங்க. கோழி சண்டை எப்படி உருவாச்சு, அதுக்கப்புறம் வந்து மாட்டு சண்டை எப்படி உருவாச்சு, ஆட்டு, இதெல்லாம் வந்து பொப்புளி ராஜாவோட காலகட்டத்துல தான் நடக்க ஆரம்பிச்சு. அப்பதான் பந்தயம் கட்டுறாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர்த்தகமா மாறுது. அதுக்கு ஒரு வடிவம் வருது. ஆனா அந்த முதல் ஆரம்பிச்சான் பாருங்க. இதைய எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னா, அங்கேயும் ஆன்மீகமும் ஜோதிடமும் கலந்துதான் இருக்குது. ஒவ்வொரு ஓடுறை சண்டைக்கு ஆரம்பிப்பாங்க. ஒரு சண்டையே ஆரம்பிக்குதுன்னு வைங்க, ஒரு நாட்டோட சண்டை. அப்ப கூட டைம் டேட் பார்த்துட்டு சண்டை ஆரம்பிப்பாங்க. ஓகே. இப்போ இந்த அமாவாசை பௌர்ணமி இதை ஒருத்தன் கண்டுபிடிச்சான். அமாவாசையும் பௌர்ணமியும் கண்டுபிடிச்சான். இந்த அமாவாசையும் பௌர்ணமி காலத்துல என்னெல்லாம் செய்யணும், பௌர்ணமியில இருந்து அமாவாசை காலத்துல என்னெல்லாம் செய்யணும், இதையே ஒரு கணக்கிட்டான். வளர்ப்பதை தேய்ப்பவை. இது உலக நாட்டுல கடவுளே இல்லைன்னு சொல்ற நாட்டிலையும் கூட பௌர்ணமி அன்னைக்கு லீவ் விட்டவங்க எல்லாம் இருக்காங்க. ஓகே ஓகே. வர்த்தகமே லீவ் விடுவாங்க. ஓகே. கடவுளே இல்ல. ஓகே. கடவுளே பயங்கரமா இருக்குதுன்னு ஊர், எந்த ஊரா இருந்தாலும், ஓகே, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, சவுத் ஆப்பிரிக்காவா இருந்தாலும் சரி. ஏன் நீ அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அமெரிக்கா செல்வம் கொளிச்ச நாடு. சவுத் ஆப்பிரிக்கா வந்து அங்க இருக்கு தங்கம் இருந்தாலும் கூட அவங்க ஏழையாவே நம்ம இந்த உலகம் பாக்குது. ஓகே ஓகே. அங்கதான் தங்கமே வெட்டி எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா என்னன்னா என்ன ஆகுது, அந்த நாடே வந்து ஒரு அடிமையிலேயே இன்னும் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓகே. இன்னும் கஷ்டத்துலதான் இருக்காங்க. ஆனா அந்த தங்கம் வைடூரியம் எல்லாம் கொழிஞ்சு இருக்குது. ஆமா. இது ஏன் இதை நான் இப்படி தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்கள், சவுத் ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய ஆட்கள், ரெண்டு பேருமே அந்த அமாவாசையும் பௌர்ணமியும் கும்பிடக்கூடிய ஆட்கள். நீங்க எந்த இங்கிலீஷ் படம் எடுத்து பார்த்தாலும் சரி, அவன் வந்து காட மேலதான் பார்ப்பான்.
அந்த நிலாவுக்கும் ஷார்ட் அப்படிதான் வைப்பான். அந்த கல்ச்சர் வந்து ஒரு படத்தை பார்த்து நம்ம முடிவு பண்ணலாம். நம்மளோட கல்ச்சர் எப்படிப்பட்டது, நம்ம என்ன மாதிரி கல்ச்சர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. அவனோட இப்ப இந்தியன் படம் ஏன் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஆஸ்கார்க்கெல்லாம் வாங்க காரணம்னா, கல்ச்சரை எவன் ஒருத்தன் தொடும்போது அது ஜெயிக்கப்படும். அதுக்கு பதிலா பிரம்மாண்டமா காமிச்சு இல்ல ஒரு பொய்யான கதைகள் சொல்லும் போதுதான் அவங்க வந்து ஆஸ்காருக்கெல்லாம் அவார்டு. ஆஸ்காரே பாத்தீங்கன்னா ஒரு பௌர்ணமி காலகட்டத்துல தான் நடக்கும் ஆஸ்கார். நீங்க கலை, புதன்னா வந்து கலையும் பணமும், சுக்கரன்னா கலையும் பணமும் அரசியலும். இதெல்லாம் இதுக்குள்ளேயே அடங்கி இருக்குது. ஃபேண்டசி, நீங்க இப்படி ஃபேண்டசி உருவாக்குறீங்கன்னா அங்க ராகு பலமா இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த மாதிரி ஃபேண்டசியான கலையெல்லாம் ஜெயிக்கும். இதெல்லாம் கலந்துதான் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, நீங்க அமெரிக்கால இருக்க ட்ரேடிங்க்கும் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ட்ரேடிங்க்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. தங்கம் எங்க விளையுதோ அங்க வந்து ட்ரேடிங் உயர்ந்து நிற்கும். தங்கத்தை மெயின் பண்ணி தான் ஆரம்பிக்கப்பட்டதுதான் ட்ரேடிங். எனக்கு தெரிஞ்சது, நான் என்னோட ஜாதக ரீதியா எனக்கு புரிஞ்சது நான் சொல்றேன். தங்கத்தை பேஸ் பண்ணி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பதான் தொழில வந்தாங்க. அப்பதான் ஒவ்வொரு பொருள்கள் வந்தாங்க. ஆன்லைன்ல கொண்டு வந்ததெல்லாம் அதுக்கு அப்புறமேட்டு தான் கொண்டு வந்தாங்க அப்படின்றதுதான். இப்போ இது 15 நாளா பிரிக்கக்கூடிய இதுக்கு மார்க்கெட்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்றதை எப்படி சொல்றாங்க, எப்படி கனெக்ட் பண்றாங்க? நீங்க போய் மார்க்கெட்ல போய் பாத்தீங்கன்னா முதல் 15 நாள் ஆஹா ஓஹோன்னு போகும் ட்ரேடிங். செகண்ட் 15 நாள் டவுன்ல தான் இருக்கும். ஓகே, இது அந்த அந்த புவியீர்ப்பு விசை எல்லாம் சம்பந்தப்படுத்தி சொல்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு அமாவாசை என்னைக்கு இந்த மாதிரி இருக்கும், பௌர்ணமி எப்போ இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் அதுவும் ஒரு காரணமா நிறைய பேத்தினோட. சமீபத்துல ரொம்ப துல்லியமா ஒரு படம் பண்ணாங்க, லக்கி பாஸ்கர். லக்கி பாஸ்கர் இவரு நடிச்சிருந்தது. ஆமா, நான் ஒரு 3-4 தடவை. மம்முட்டியோட பையன் துல்கர் சல்மான். நீங்க அதை பார்த்தாவே பாதி ட்ரேடிங் பத்தி புரிஞ்சிடும். என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது, எப்படியெல்லாம் அந்த கேமிங் இருக்குது, அதுல ஒருத்தன் எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கிறான். ஆனா அது ரியல் இன்சிடென்ட் மாதிரிதான். அது வந்து கேமிங்னு சொல்ற முடியாது, கேம் கிடையாது. அந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களை அவன் எப்படி அதுல இருந்து மீண்டும் மேல இருந்து தப்பிக்கிறான். நான் ஒரு ஜாதக ரீதியா பாக்குறேன். ஓகே ஓகே, அவன் அந்த உருவம் வந்து எப்படி லக்கி பாஸ்கரா மாறுது. ஓகே, புரியுது. அவன் துரஷ்டமா மைனஸ் ஆகி ஜீரோவாகி எந்த ஒரு ஜாதகமே பாத்தீங்கன்னா, நீங்க யார் வேணாலும் இந்த ட்ரேடிங்ல ஜெயிச்சவங்களை போய் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க ஆரம்பிக்கும் போது ஒண்ணும் இல்லாம ஆக்கி ஜீரோவாக்கி இதுக்கப்புறம் டெட்லைனே இல்ல அப்படின்னு ஆக்கி கொடுக்கும். நம்பர் 1 ஸ்தானத்தை கொடுக்கும், பெரிய லெவலுக்கு பேசப்பட வைக்கும். ஓகே ஓகே, அதெல்லாம் அந்த பௌர்ணமி அமாவாசை அந்த இதுதான். இவங்களுக்கு எப்படி நடந்தது அப்படின்னா, ஒரு டேட், எல்லாத்துக்குமே ஒரு டேட் இருக்குது. ஓகே, எல்லாத்துக்குமே. என் டேட்ல தான் உங்களுக்கு அப்படி எல்லாம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு டேட் வரும். ஓகே, அந்த டேட்டு தான் அது வேலை செய்யும். ஒரு இது இப்ப வந்து எனக்கு வந்து சுக்க ஓயில ஓவோன்னு இருக்குதுன்னு வச்சுக்கீங்களேன். அந்த சுக்க ஓவை எப்படிப்பட்ட சூரியனோட சந்தப்பட்ட சுக்க ஓவையா இல்ல சந்திரனோட சுக்க ஓவையா, இதெல்லாம் கணக்கு இருக்குது. புரியுது. அந்த சுக்க ஓவை தான் வேலை செய்யும் போது எல்லா சுக்க ஓவையும் வேலை செய்யாது. புரியுது புரியுது புரியுது. சுக்கர் தான் இருக்கவே பவர்ஃபுல்லானது. ஓகே ஓகே, இந்த இதுக்கு கலைகளுக்கும் பணத்துக்கும் இது அதுக்கு அடுத்து ஆகும், அதுக்கு இணையானது ஆகும். ஓகே ஓகே. வளர்பிறை தேய்பிறையினோட சம்பந்தம் சொன்னீங்க. யார் யாரெல்லாம், அதாவது இந்த ஜோதிடத்துல வந்து நீங்க சொல்லணும்னா இந்த ஆன்லைன் வர்த்தகத்துக்கு வந்து பங்குச்சந்தை சார்ந்தோ ஆன்லைன் வர்த்தகம் சார்ந்தோ யார் யாரெல்லாம் முதலீடு செய்யலாம், எந்த ராசினர் முதலீடு செஞ்சாரு? எல்லா ராசியும் முதலீடு செய்யலாம். ஆனா எல்லா ராசிக்கும் அதோட கட்டை எப்படி வேலை செஞ்சிருக்குதுன்னு பாக்கணும். ஓகே, ஒரு கால சர்ப தோஷம் பெற்று இருக்குது, காலத்தையும் அடக்கி இருக்குது, அவன் போடவே முடியாது. ஓகே, முதல்ல அந்த மாதிரி எண்ணம் வராது, போட்டாலும் திருப்பி வராது. ஓகே. ஆனா நான் சொன்ன அந்த ரிஷப ராசி, துலா ராசி, கடக ராசி, மீன ராசி, தனுசு ராசி, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யோகத்தை அடைஞ்சவங்க. ஓகே ஓகே. ஒரு சின்னதா வேலை செஞ்சாங்க கூட கடைசிக்கு அடுத்தவனுக்காவது ஓகே தான் செய்யாட்டியும் கூட வந்த பணத்தை வாங்கி அது மூலியமா லாபத்தை
கமிஷன் பேஸ்ல ம். செஞ்சா அவன் பேரும் புகழோட புரியுது இருப்பான். புரியுது புரியுது. இதெல்லாம் இந்த பேஸ். ம். சிம்ம ராசி, ம். கன்னி ராசி, ம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ம். ஒரு பயங்கரமான ஐடியா கொடுப்பாங்க. ஓகே. அப்போ அதுக்குள்ள டாமினேட்டான ஒரு ம். ஆளா இருப்பாங்க. ஓகே. இவங்க சிம்ம ராசி, கன்னி ராசி, ம். இவங்க எல்லாம் ம். சனியோட ஆதிக்கம் இருக்குது. ம். அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே டிபார்ட்மெண்ட் ம். புரியுது. எப்படின்னா அது சனியோட ஆதிக்கம். ம். இரும்பு சம்பந்தமா அவங்க எல்லாம் ம். அதுக்குள்ள ம். தொழில் இது சம்பந்தமா ட்ரேடிங் பண்ணணும். ம். எல்லா இரும்பு சம்பந்தம். இரும்பு இரும்பு. இரும்பு சம்பந்தமா ட்ரேடிங் ஓகே பண்ணணும். ஓகே ஓகே. இப்போ பேர் சொல்லணுமான்னு தெரியல. ம். பாத்தீங்கன்னா வட இந்தியாவுல ஆ. அதானி அந்த ஃபேமிலி தான். ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க எதை சார்ந்து அதிகமா பண்றாங்க ம். 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 அப்படின்னு கவனிச்சு எதுல லாபம் அதிகமா வருதுன்னு பார்த்தா அந்த ஜாதகம் ம். எதை நோக்கி இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ம். 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 சந்திரனை நோக்கி இருக்குதா, ம். இல்ல சுக்கிரனை நோக்கி இருக்குதா, ம். சனியை நோக்கி இருக்குதா. ம். அப்ப அந்த சனி சம்பந்தப்பட்டவங்க அதுல போட்டா அவங்க ஜெயிப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. ம். புரியுது. சனியோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய எந்த ஜாதகமா இருந்தாலும் ம். பண்ணலாம். எல்லா கட்டத்துக்குமே ஆ. அந்த சுக்கிரன் பலமோ ம். ட்ரேடிங், அதாவது இந்த ஆன்லைன் வர்த்தகம். ஆன்லைன் வர்த்தகத்துல ஜெயிக்கக்கூடிய பவர் இருக்குது. ஓகே. ஆனா ம். அது அளவு இருக்குது. 30, 20, 70, ம். 80, 100, ம். 100% அவன் ஆன்லைன் மூலியமா தான் சம்பாதிக்கணும் விதி புரியுது இருந்தால் புரியுது புரியுது. அவனுக்கு கிடைக்கும். அதை ஆக்க வேண்டியது இவங்களோட வேலை, ஓகே பார்க்க வேண்டியது என்ன மாதிரி ஜோசிக்காரனோட வேலை. ஓகே. More updates coming soon.